இப்போ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அது மட்டும் தான் மைண்டில் இருக்கு. வேற என்ன? ஒரு 3 மணி நேரம் மேக்ஸிமம் தூங்கிருப்பேன். ஏன்ச்சேன் அதுக்குள்ளே லேடிஸ்லாம் ஆல்ரெடி மேக்கப்லாம் போட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நான் 5:30க்கெலாம் ரெடி ஆகிட்டேன். நான் நல்ல பிள்ளை. மேக்கப் இவன் பயந்துக்கிட்டே இருந்தா மேக்கப் ஓவராக போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படி? கண்ணுல வேற கலர்ல இருக்கு. என்ன கலர் அது? ஹேசல். ஐயோ எனக்கு இப்படிலாம் கல்யாணம் நடக்கும்னு நான் கனவு காணதே இல்லை. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அகேன் இப்போ அது ஃபுல்லாக ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நிஜமாவே நடந்து தான் இருக்கு. உனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை ஹிந்து கல்யாணம்லாம்? டிவியில் பார்த்ததோட தான். அண்ட் சஞ்சுனா என் ஃப்ரெண்ட், ஒரே ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் போயிருக்கேன். யாரா இந்த போடுங்க மேக்கப் போட்டு நீங்க எப்படி क्वेश्चन கேட்டாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தான். அந்த மொமெண்ட்ல இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபீலிங் இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நடக்குது. கண்ணோரத்தில் கைதூரத்தில் நீ வந்து சேரும் இந்த நேரத்தில், கண்ணோரத்து கைதூரத்து நீ சொப்னம் போல என்னுள்ளில் பெய்யும் நேரத்தில், சேரும் இரு கைகள் இனி போகும் தூரங்கள், நாம் வாழும் காலங்கள் வரும் காதல் கோலங்கள், കേൾക്കാമഴതോരും മൗനം മൂടിയ മോഹങ്ങൾ നീ മായാജാലങ്ങൾ ഓരെന്നും മുന്നിൽ മിന്നും. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஹிந்து மேரேஜ், இப்போ அடுத்த கிறிஸ்டின் மேரேஜ். அப்பயும் ப்ராமிசஸ் பண்ணோம். இந்த டைமும் ஐயர் சொல்லவும் செஞ்சோம். அடுத்த வாரமாக பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ 3 தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் வல்ல வான்மதி அம்மை உடனமைகின்ற சிவபெருமானுடைய முன்னிலையிலும் குலதெய்வத்தினுடைய முன்னிலையிலும் உற்றார் உறவினர் முன்னிலையிலும் ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் முன்னிலையிலும் திருமணம் செய்து கொண்ட இந்நாள் முதல் இல்லறமாம் நல்லறத்தை இனிதே நடத்துவோம் மலர் மாலையை உனக்கு மாணிக்க மாலையாக
பார்த்த மெட்டி எல்லாம் வேற ஸ்டைலு, இது வேற புதுசாக இருந்துச்சா. நான் சொன்னேன்ல கியூட் மெட்டின்னு. நான் ஓகே டிசைன் புதுசாக இருக்கும்னு நினச்சேன். இது வந்து போடுற மாடலே வேறு மாதிரி இருந்துச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணப்போ நான் உடச்சிட்டேன்னு நினச்சேன். ஏன்னா இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு மொத்தமாக. சரி ஓகே அமுக்கி வச்சிரும், உடைச்சோ இல்லையோ நம்ம அப்படியே பிடிச்சி வச்சிருவோம்னு சொல்லிட்டு பிடிச்சேன். அப்புறம் நீ சொன்ன அப்புறம் தான் அது ஓப்பன் டைப் பண்ணோன்னா சரி ஓகே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நல்லா தள்ளினேன், போகவே இல்லை. நான் போய் யோசித்தேன் இப்போ போட முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் யோசித்தேன். அப்புறம் நீ பார்த்த நான் ஸ்ட்ரகிள் பண்ணதை. என்ன எவ்வளோ நேரமா ஒரு மெட்டி போடுறேன். அப்போ அத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க, மெட்டி போடுறப்ப அந்த வலியில கண்லேருந்து தண்ணியாக வரணுமா. உனக்கா எனக்கா? எனக்கு என் காலை தானே ப்ரெஸ் பண்ணி போடுறீங்க, எனக்கு தான் கண்லேருந்து தண்ணி வரும். ஹைஸ் இருக்கும், லோஸ் இருக்கும். ஹைஸில் வந்து ஈஸியாக போயிடும். இதில் அந்த லோ டேஸ் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். அதில் என் ப்ராமிஸ் என்னென்னா I'll be there and you know it. I do know it. அதே தான் என் ஆன்சரும். காப்பி அடிப்பேன்னு சும்மா தான் சொன்னேன் நினச்சேன், அப்படியே டப்பா அடிச்சிட்டேன். எதுவோ எதுவோ மனது துடிக்கும் அவளின் அருகில் அறிந்தேன் இதுவே அன்பே காதலே. மெதுவாய் மெதுவாய் உறவில் நெருக்கம் பிறக்கும் பொழுது அழகாய் விருப்பம் சொன்னன் காதிலே. நீ போகாதே போகாதே தூரங்கள் போகாதே, தாங்காதே தாங்காதே பாரங்கள் உள்ள தீராதே தீராதே என் ஆசை தீராதே, சொல்லாமல் ஆகாதே என் ஏக்கம் தள்ள. கண்ணெல்லாம் நீயாக அழகிய தீயாக, வானெல்லாம் பூவாக தேனாக மழை வருதே. ஹரி கூட என்ன ஈஸினா நாங்கள் சிரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகலாம். ஸோ எங்களுக்குள்ள நல்லா இன்சைட் ஜோக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் கீப்ஸ் திங்ஸ் கோயிங். ஸோ லைஃப் ஃபுல்லாக அது இருக்கணும். என் அருகே வாவா, வானம் நமதே வாவா, வாழ்க்கை ஒன்றாய் சேர்ந்து வாழலாம். தேகம் கடந்தே வாவா, நீயும் ஒரே வாவா, நானும் ஒன்றாய் சேர்ந்து ப்ராமிஸ்னா என்ன செய்ய சொல்கிறேன், நீ என்ன செய்வேன்றது தான் கொஸ்டின். நான் செய்வேன், நீங்க செய்யணும். அது அவுட் ஆஃப் சிலபஸ். அந்த கொஸ்டின்லாம் அவர் கேட்கல. ஓகே அதான். ஐயோ Thank you, same to you. சரி நான் பார்க்கலாம். keep unconfirming it. ஐயோ அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆஹா.